Good morning students. Today we are going to see about botanical gardens. In true sense, all gardens are not botanical gardens. உண்மையில் அனைத்து தோட்டங்களும் தாவரவியல் தோட்டங்கள் ஆகாது. நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தோட்டங்கள் என்னன்னா தோட்டங்கள் சொல்லக்கூடாது. Botanical gardens are centers for collection of plants in the various stages of livings. தாவரங்கள் பல நிலைகளில் பல வகையில் அமைந்த இடத்தை குறிப்பது தான் தாவரவியல் தோட்டம் சொல்றாங்க. It is a center for collection of plants. Garden existed for growing ornamental plants for aesthetic value, religious and status reason. ஓகே, உங்களுக்கு தோட்டங்கள் பார்த்தோன்னா அலங்கார தாவரங்கள் வாசனை மதம் சார்ந்து இல்லைன்னா பார்த்தோன்னா கௌரவத்திற்காக வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ரீசன். த ஃபேமஸ் ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலோன் இன் மெசோபொட்டேமியா இஸ் an எக்ஸாம்பிள். ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னா புகழ்மிக்க பேபிலோன்ற இடத்துல தொங்கும் தோட்டம் சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. தொங்கும் தோட்டம்னா ஹேங்கிங் கார்டன் சொல்கிறாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன். The first garden was maintained by Theophrastus. Theophrastus உங்களுக்கு தெரியும், who is the father of botany. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி பயில தன் விரிவுரை ஆற்றும் கூடத்தில், அதாவது பப்ளிக் லெக்சர் ஆல் ஏதென்ஸில் ஃபஸ்ட்டு கார்டனை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ். ஓகே, ஸோ அறிவியல் மற்றும் கல்வி பயில உங்களுக்கு முக்கியமாக இதை பயன்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மாடர்ன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை லுகாகினி 1490 to 1556 அந்த பீரியடில் a professor of botany at Pisa, Italy in 1554. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நவீன தாவரவியல் தோட்டம் இவர் தான் நிறுவினார். யாருன்னா லுகாகினி. ஓகே, ஸோ எங்கன்னா தட் இஸ் இட்டாலி. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஸ்பெஷல் பிளான்ட் கலெக்ஷன்ஸ். அந்த பொட்டானிக்கல் கார்டன் என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா கேக்டை கள்ளி தாவரங்கள் இருக்கும், சக்குலண்ட். ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னா சதைப்பட்டுள்ள தாவரங்கள் இருக்கும், பசுமை இல்லம் சொல்லுவாங்க, க்ரீன் ஹவுஸ், ஷேட் ஹவுஸ், ட்ராபிக்கல் சொல்லும்போது வெப்பமண்டலம் சொல்லுவாங்க, அல்பைன் சொல்லும்போது குளிர் இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள், எக்ஸோட்டிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயல் நாட்டு தாவரங்கள். ஸோ இந்த தாவரங்கள்லாம் பார்த்தோன்னா இங்கே இருக்குது. இட் இஸ் அ ஸ்பெஷல் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். ஸோ வேர்ல்டு வைட் தேர் ஆர் அபவுட் ஹவு மெனி பொட்டானிக்கல் கார்டன்ஸ்? 1800 பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் அர்போரிட்டா. அர்போரிட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மரத்தோட்டங்கள் காணப்படுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ்? ஸோ தாவர தோட்டங்களின் பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கார்டன்ஸ் வித் ஏஸ்தெட்டிக் வேல்யூஸ் விச் அட்ராக்ட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். தாவர தோட்டங்கள் உள்ள அலங்காரம் மற்றும் அழகு மிகை தாவரங்கள் பெருமளவில் பார்வையாளர்களை கவர்ந்து இருக்கின்றன சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார் விசிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும்போது கிரேட் பேலியன் ட்ரீ ஃபைகஸ் பெங்காலின்சிஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா தட் இஸ் கொல்கட்டா. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் அட் கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ புகழ்பெற்ற பெரிய ஆலமரம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபைகஸ் பெங்காலின்சிஸ் which is gives the most aesthetic value which attracts large number of visitors. Second point கொடுத்துருக்காங்க பாருங்க. Gardens have a wide range of species and supply taxonomy for botanical research. தாவர தோட்டங்கள் பெருமளவு காணப்படும் தாவரங்கள் சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா எதற்காக பயன்படுது அப்படின்னா ஆராய்ச்சிக்காக முக்கியமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க, பொட்டானிக்கல் ரிசர்ச். ஸோ அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. கார்டன் இஸ் யூஸ் ஃபார் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். தாவரங்கள் சுய வழி கற்பதற்கும் செயல்முறை ஆராய்ச்சிக்கு முக்கியமாக இது பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. கார்டன்ஸில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆராய்ச்சிக்கு முக்கியமாக பயன்படுது, செயல்முறை ஆராய்ச்சிக்கு பயன்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வகை தாவரங்கள் முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் கேன் இன்டெகிரேட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் லைக் anatomy, embryology, phytochemistry, cytology, physiology and ecology. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா தாவர உள்ளமைப்பியல்னு சொல்கிறாங்க. anatomy, embryology, எம்ப்ரியோ பற்றி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா பிளான்ஸோட கெமிக்கல்ஸ் பற்றி, சைட்டாலஜினா செல்கள் பற்றி, ஃபிசியாலஜினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அதோட செயல்பாடுகள் பற்றி, ஈக்காலஜிக்கல் அந்த தாவரம் எந்த இடத்துல இருக்குது, எதோட இன்ட்ராக்ஷன்ஸில் இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குது, அதை பற்றினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒருங்கிணைந்த ஒரு பயில ஆதாரமாக தோட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்ட் as a conservation center for diversity, rare and endangered species. ஓகே, அதாவது அரிதான மற்றும் அழியும் தாவரங்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மையமாக தாவர தோட்டங்கள் காணப்படுது. ஆக்ட் as a conservations. It offers annual list of available species and free exchange of seeds கொடுத்துருக்காங்க. ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய தாவர சிற்றனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆனுவல் லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அவைலபிள் ஸ்பீஷஸ் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய தாவரங்கள் சிற்றனங்கள் பார்த்தோன்னா அதோட இலவச விதை பரிமாற்றம் தொடர்புடைய அறிக்கையை நம்ம கொடுக்கணும். ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சீட்ஸ். ஓகே, அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் gives information about methods of propagations, sale of plant materials to the general public. தாவரங்கள் இனப்பெருக்க முறைகள்,
பொதுமக்களுக்கு விற்கப்படும் தாவரங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா சில பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பப்ளிக் கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த தாவரங்கள் பொதுமக்களுக்கு விற்கப்படும் சொல்கிறாங்க. மற்றும் தாவரங்கள் பற்றிய தகவல்கள் தாவர தோட்டங்கள் வழங்குகின்றன சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் gives informations about the botanical gardens to the general public. So these are some of the role of botanical gardens. தாவர தோட்டங்களின் பங்களிப்பு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ராயல் பொட்டானிக் கார்டன், தட் இஸ் கியூ இங்கிலாந்து. ராயல் பொட்டானிக் கார்டன் கியூ இங்கிலாந்து இஸ் a non-departmental public body in the United Kingdom கொடுத்துருக்காங்க. இட் இஸ் the largest botanic garden in the world. ஓகே, ஸோ உலகிலேயே மிகப்பெரிய தாவரல் தோட்டம் எப்படி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தட் இஸ் ராயல் பொட்டானிக் கார்டன், தட் இஸ் இங்கிலாந்து. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ் இன் 1730, பட் அஃபிஷியலாக எப்போ ஓப்பன் பண்ணாங்க 1841 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிளான்ட் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது சார் அதில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்வாட்டிக் கார்டன் இருக்குது. ஓகே, நீர்வாழ் தாவர தோட்டம் காணப்படுது. ஆர்போரேட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரு மர தொகுப்பு இருக்கும். அண்ட் வித் 14,000 ட்ரீஸ் இருக்குது. போன்சை கலெக்ஷன்ஸ், போன்சை தாவரங்கள் காணப்படும். அதேமாதிரி கள்ளி தாவரங்கள் கேக்டை கலெக்ஷன்ஸ் அண்ட் carnivorous plant collections. Okay, so these are some of the plant materials which is present in Royal Botanic Garden, that is Kew. சரி, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டானிக் கார்டன்ஸ் சொன்னீங்க. அந்த பொட்டானிக் கார்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. டிஃப்ரெண்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த டாபிக் பாருங்கள், ஹெர்பேரியம் ப்ரிப்ரேஷன் அண்ட் யூசஸ். ஸோ ஹெர்பேரியம் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ரிசர்வ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ ஹெர்பேரியம் வந்து எதுக்காக பயன்படுதுன்னா தாவரங்களை பாதுகாக்கும் நிலையமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் ஆஃப் ப்ரிசர்வ் இந்த ஃபார்ம் ஆஃப் எப்படி சார் ப்ரிசர்வ் பண்ணுவீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதாவது அழுத்தி தாவரத்தை சேகரித்து அதை அழுத்தி உலர்த்திய பின்பு, அதாவது ட்ரைட் ஸ்பெசிமென்ஸ் மவுண்டட் ஆன் எ ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு தாளில் வந்து ஒட்டணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹெர்பேரியம் ஆக்ட் அஸ் சென்டர் ஃபார் ரிசர்ச். எதுக்குன்னா ரிசர்ச்சுக்காக பயன்படுது. ஓகே, ஒரு ஆய்வு மையமாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபங்க்ஷன் அஸ் சோர்ஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் ஒர்க். ஸோ எப்படி சார் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, வாட் இஸ் டெஃபினேஷன் ஃபார் ஹெர்பேரியம் சொல்லும்போது ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ pressed and dried plant samples is permanently glued. ஒரு பசை போட்டு அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷீட்டில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் டு ஷீட் ஆஃப் பேப்பர் அலாங் வித் டாக்குமெண்டேஷன் லேபிள் இருக்கணும், ஒரு விளக்க குறிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு விவரச்சிட்டுக்கூடிய ஒரு தாவரம் ஸ்பெசிமென் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அந்த ட்ரைட் பிளான்ட் ஸ்பெசிமெனை ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறீங்க அண்ட் அலாங் வித் டாக்குமெண்டேஷன் லேபிள். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் இன்க்ளூட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் சார் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது ஹெர்பேரியம் சொல்லும்போது உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. பிளான்ட் ஸ்பெசிமென் சொல்லும்போது ஃப்ளவர் ஆர் ஃப்ரூட், ஃப்ளவர் இருக்கலாம், நீங்கள் ஒரு சின்ன கிளையில் ஃப்ளவர் இருக்கலாம், இல்லை ஃப்ரூட் இருக்கலாம். ஓகே, அதை கலெக்ட் பண்ணிடுங்க. டாக்குமெண்டேஷன் ஆஃப் ஃபீல்டு சைட் டேட்டா கொடுத்துருக்காங்க. சர்டன் டேட்டா ஆர் டு பி ரெக்கார்டட், எதுலன்னா லேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, at the time of plant collections, எப்போ பிளான் கலெக்ட் பண்ணுறீங்களோ அது டேட்டாஸ் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். இட் இன்க்ளூட்ஸ் டேட், எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணீங்க, எந்த டைம், எந்த இடத்துல, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ், லாட்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் லாங்கிடியூட். ஸோ லாட்டிடியூட் உங்களுக்கு தெரியும், அதாவது கடல் மட்டத்திலேருந்து உயரம் எப்படி இருக்கும். அண்ட் லாங்கிடியூட் சொல்லும்போது எந்த லாங்கிடியூட் நில எல்லைப்பகுதி, எந்த நில எல்லைப்பகுதின்னு சொல்கிறாங்க. எலிவேஷன் சொல்லும்போது நீர்க்கோடு எப்படி இருக்கும், அதோட லேண்ட்மார்க் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நில நிறை கோடுன்னு சொல்லுவாங்க. திஸ் டேட்டா வில் பி டைப்ட் ஆன் த ஹெர்பேரியம் லேபிள். ஓகே, இங்கே பிக்சர் பாருங்க, திஸ் இஸ் ஹெர்பேரியம் லேபிள். ஓகே, ஸோ ஹெர்பேரியம் லேபிள் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சார் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட் ஸ்பெசிமென் collected from the field is pressed immediately with help of portable field. This we call as plant press. ஒரு பலகை மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பலகை வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 12 inch as well as 18 inch. 18 inch breadth and length உங்களுக்கு 12 inch கொடுத்துருக்காங்க. ஸோ which between two outer that is 12 into 18 inch frames கொடுத்துருக்காங்க. secured by 2 straps, ஒரு குறுக்கு சட்டங்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, இடையில் என்ன பண்ணியிருப்போன்னா நியூஸ் பேப்பர் இருக்கும். நிறைய நியூஸ் பேப்பர், ஒவ்வொரு போர்டுக்கு இடையிலாம் நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பருக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பிளான்ட் ஸ்பெசிமென் எடுக்கிறோமோ அந்த நியூஸ் பேப்பரில் வச்சிடுறீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு போர்டுக்கு இடையிலும் அதை நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிடுறீங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட் ஆகணும், ஒரு மட்டமாக ஆகணும், அதுக்காக கட்டிடுறீங்க. ஸோ ஒரு இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் ஒரு 1 week பொறுத்து திருப்பி அந்த நியூஸ் பேப்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும், நீங்கள் எந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது மாய்ஸ்சராக இருக்கும். அதனால் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஒவ்வொரு போர்டு இடையில அந்த பிளான்ட் ஸ்பெசிமெனை வச்சு திரும்ப கட்டிடுறீங்க. ஸோ மாய்ஸ்சர் போகிற வரைக்கும், நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த பிளான்ட் ஸ்பெசிமெனை என்ன பண்ணுறீங்க நியூஸ் பேப்பர் வச்சு ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வரைக்கும் நீங்கள் அதை பேப்பரை மாற்றிட்டு லாஸ்ட்டாக
அந்த பிளான்ட் ஸ்பெசிமனை இந்த பிளான்ட் ட்ரெஸ் மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க, எடுத்துடுறீங்க. ஓகே, ஸோ மவுண்டிங் அந்த ஷீட் எடுத்துறீங்க. உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் அழகாகிடும் வித் ஃப்ளவர். ஓகே, எந்த பிளான்ட் எடுத்துறீங்க வித் ஃப்ளவரோட உங்களுக்கு பிளாட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க ஆன் herbarium ஷீட். இதுதான் herbarium ஷீட் வித் டாக்குமெண்டேஷன் லேபிள் ஆன் ரைட் சைடு. The standard size of herbarium sheet is used for mounting the specimens on 29 cm length and 41 cm breadth. Okay, are affixed to the herbarium sheet with the standard white glue ஒரு பிசின், வெள்ளை பிசின் மாதிரி இருக்க கம்மு, இல்லைனா சொல்யூஷன் ஆஃப் மெத்தில் செல்லுலோஸ். ஸோ இப்போ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க, லேபிளிங் கொடுக்குறீங்க. லேபிளிங் சொல்லும்போது தட் இஸ் அதோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 to 3 inch tall கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4 to 5 inch wide and 2 to 3 inch tall. Okay, the typical label contains all the information like habit, habitat, vegetation type, landmark எங்க இருக்கு, latitude, longitude, image ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும், கலெக்ஷன் நம்பர், இந்த பிளான்ட் மெட்டீரியல் நம்பர், எந்த டேட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், நேம் ஆஃப் த கலெக்டர், அந்த யார் இது கலெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த பிளேஸில் போய்ட்டு நம்ம அந்த பிளான்ட்டை கலெக்ட் பண்ணி திரும்பவும் பிளான்ட் ஸ்பெசிமெனை திரும்ப உருவாக்கிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் most important one, date of collections, name of the character and the place where it is collected. So we have to protect it. So பார்த்தீங்கன்னா ஒரு 10 years or 20 years for a long period of time இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு we have to protection of herbarium sheet against what, mold and insects. Okay, ஸோ மோல்டு சொல்லும்போது ஃபங்கஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இல்லை இன்செக்ட்ஸ்லேருந்து பூச்சிலேருந்து எப்படி பண்ணால் அப்ளிகேஷன் ஆஃப் 2% மெர்க்யூரி குளோரைட் அப்ளை பண்ணலாம். நாப்தலின், டிடிடி, கார்பன் டை சல்ஃபேட். ஃபியூமிகேஷன் சொல்லும்போது யூஸிங் ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபியூமிகேஷனை புகை ஊட்டுவாங்க. ஓகே, ஸோ யூஸிங் ஃபார்மால்டிஹைட். ப்ரெசென்ட்லி டீப் ஃப்ரீசிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா -20 degree Celsiusல இருக்கணும். ஓகே, த்ரூ தி ஓல்டு இதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக இங்கே வந்து சப் டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க பாரு. பிளான்ட் கலெக்ஷன்ஸ் சொல்லும்போது ஃபீல்டு கலெக்ஷன்ஸ், லிக்விட் ப்ரிசர்வ்டு கலெக்ஷன்ஸ், லிவிங் கலெக்ஷன்ஸ், லிவிங் உயிரிழு தாரமாக இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்டடீஸ், இதுக்கெல்லாம் ஃபீல்டு பிளான்ட் கலெக்ஷன்ஸ். டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, மவுண்டிங் ஆன் herbarium ஷீட், லேபிள் வந்து ரைட் சைடில் வந்து அது ஃபுல் டாக்குமெண்டேஷன் கொடுக்குறீங்க. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் mold and insects. So this is how the preparation of herbarium specimen. So these are the following steps, 6 steps. Okay, so international herbarium center எங்கெல்லாம் இருக்குது, எங்கே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட ஷார்ட்டாக நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ். ஸோ மியூசியம் நேஷனல் டி ஹிஸ்டோரியல் நேச்சுரல் லைஃப் பாரிஸ், தட் இஸ் ஃப்ரான்ஸில் 1635 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஷார்ட்டாக PPZன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் 10 million ஸ்பீஷீஸ் இருக்குது, 10 million ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிமென் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன், தட் இஸ் பிரான்ஸ், நியூயார்க் USA சொல்லுவாங்க, 1891 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக NY 72 lakh ஸ்பீஷீஸ் இருக்குது ஸ்பெசிமென்ஸ். அண்ட் கமரோ பொட்டானிக்கல் இன்ஸ்டியூட், தட் இஸ் பீட்டர்ஸ்பர்க், லெனின்கிராட், ரஷ்யாவில் 1823, that is short LD, that is 71 lakhs 60,000 species. Royal Botanic Garden, which is the largest botanic garden சொல்லியிருக்காங்க, Kew, that is England, UK 1841 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. that is K 70 lakh species இருக்குது. ஓகே, this are the international level. இங்கே பாருங்கள் 10 million species கூட இருக்குது, ஸ்பெசிமென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ஹேவிங் both plants and animals எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அண்ட் நேஷ்னல் ஹெர்பேரியம் அண்ட் மெட்ராஸ் ஹெர்பேரியம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் BSA கேம்பஸ் கோயம்புத்தூரில் 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. MH சொல்லுவாங்க, தட் இஸ் 4,08,776 ஸ்பெசிமென்ஸ். சென்ட்ரல் நேஷனல் ஹெர்பேரியம், தட் இஸ் வெஸ்ட் பெங்கால் 1795 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் CAN சொல்லுவாங்க, 2 lakh ஸ்பீஷியஸ். ஜவஹர்லால் நேரு ட்ராபிக்கல் பொட்டானிக் கார்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகே, திருவனந்தபுரம், கேரளாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1979. TBGRI 30,500 ஸ்பெசிமென்ஸ். Presidency College Herbarium Chennai, okay, 1844 PCM along 50,000 specimens. So this is what international level of herbarium centers and the national level of herbarium centers. So what is the use of herbarium? நம்ம எவ்வளோ ஸ்பெசிமென்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம herbarium ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிசர்ச்சுக்காக, டாக்குமெண்டேஷனுக்காக, ரிசர்ச் ஃபீல்டு ஒர்க்குக்காக சொல்கிறீங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம் சொல்லும்போது இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ஹெர்பேரியம் ப்ரொவைட்ஸ் ரிசோர்ஸ் மெட்டீரியல், ஒரு முக்கியமான மெட்டீரியல் ஃபார் ரிசர்ச், சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ். ஸோ ஆராய்ச்சிக்காக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு முக்கியமான படிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக பயன்படுது. இட் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாட்சர் ஸ்பெசிமென்ஸ். தாவர உலர்வு அது மாதிரிகள் வந்து பார்த்தோன்னா ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தி
வைக்கிறதுக்காக இந்த ஹெர்பேரியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாட்சர் ஸ்பெசிமென்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பெசிமென் இந்த வாட்சர் ஸ்பெசிமென் சொல்லுவாங்க. வாட்சர் ஸ்பெசிமென் சர்வ்ஸ் as a reference for comparing doubtful newly collected fresh specimens. இப்போ நம்ம புதுசாக கலெக்ட் பண்ணோம்னா ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஸ்பெசிமென் வச்சு அதை கம்பேர் பண்ணி அதோட டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். வாட்சர் ஸ்பெசிமென்ஸ் பிளேஸ் a role in studies like floristic diversity அப்படின்னு கொடுத்துருவாங்க. phytogeographical studies அப்படி plant groups சொல்லலாம். அடுத்தது environmental assessment, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வரான்மெண்ட் அசஸ்மெண்ட் தெரியும். தட் இஸ் சுற்றுச்சூழலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பீடு செய்யறதுக்கு ஈக்கோலஜிக்கல் மெக்கானிசம் சொல்லும்போது சுற்றுச்சூழல் வந்து செயல் நுணுக்கம் எப்படி இருக்குது, எந்த தாவரம் எந்த இடத்துல இருக்குது, அந்த தாவரங்களை அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சர்வே ஆஃப் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியான்னு சொல்லலாம். புதிய பகுதியை கலைத்திட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த புதிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை கணக்கிறதுக்காக இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்சர் ஸ்பெசிமென்ஸ். எந்த இதுக்கெல்லாம் ஸ்டடிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெர்பேரியம் provides opportunity for documentation, biodiversity and studies related to field of ecology and conservation biology கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக இந்த தாவரங்களை முக்கியமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த என்வரான்மெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குது அதை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் கன்சர்வேஷன் பயாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த லாஸ்ட் டாபிக் கியூ ஹெர்பேரியம். கியூ கார்டன் இஸ் சிட்டுவேட்டட் இன் சவுத் வெஸ்ட் லண்டன் தட் houses the largest and most diverse botanical garden. ஓகே, அதில் மட்டும் இல்லாமல் மைக்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பூஞ்சை தாவரங்கள் அதில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. in the world found in the year that is 1840. living collections includes more than 30,000 different kinds of plants இருக்குன்னு. ஓகே, while herbarium which is one of the largest in the world has over 7 million preserved plant specimens இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The library contains என்னென்ன இருக்குன்னா 750,000 வால்யூம்ஸ் இருக்குது. அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வரைபடங்கள் தொகுப்புன்னு சொல்லுவாங்க, வரைபட தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் 1,75,000 பிரிண்ட்ஸ், பதிப்புகள்னு சொல்லுவாங்க. ஓகே, புக்ஸ் இருக்குது, ஃபோட்டோகிராஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, அது கையெழுத்தப்பட்ட பதிப்புகள்னு சொல்லுவாங்க, இல்லை பிரதிகள்னு சொல்லுவாங்க. ஓகே, பீரியாடிக்கல்ஸ் இருக்குது, மேப் இருக்குது, அண்ட் பொட்டானிக்கல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தாவர வரைபடம்லாம் கூட இருக்குது. Okay, so these are the most important field of herbarium centers which is having more number of specimens which is used for the research work, and also we can gather the information from both the plant specimens. Okay, so this is what how the preparation of herbarium specimens uses of herbarium. Thank you.